نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 9வது நோன்பையும் 10வது நாளினுடைய தராவி தொழியும் தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பினுடைய காலங்களில் நாம் கேட்ட நம்முடைய துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம் சூரா யூசுப், சூரத்துல் யூசுப் ஓதப்பட்டது. இந்த சூரா யூசுஃபினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும்போது, எவர் ஒருவர் வருமானத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிறாரோ, போதுமான வருமானம் இல்லை, நல்லா உழைக்கிறாரு, போதுமான வருமானம் இல்லை, கடன் நெருக்கடி இருக்குது, கடுமையான வறுமையினுடைய நெருக்கடி இருக்குது, சம்பாதிக்கிறதுல பறக்கத்துல அபிவிருத்தி இல்லை, கடையை திறந்து வச்சோம்னா வியாபாரமே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை அல்லாஹ் இந்த சூறாவுல வச்சிருக்கான். எவர் சூரத்துல் யூசுஃபை ஓதுகின்றாரோ அவர் அவருடைய வருமானத்துல பறக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். அவருடைய வருமானத்தை அல்லாஹு தஆலா பறக்கத்தாக்கி வைக்கிறான் என்பதாக சொல்லப்படுது. அதே போன்று சூரா யூசுஃபினுடைய மகிமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அசிங்கங்கள் கேவலங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குறான். அவருக்கு என்ன கிடைக்குது? கண்ணியம் கிடைக்குது. எல்லா இடங்களிலும் அவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு உயர்ந்த கண்ணியத்தை இந்த சூரா யூசுஃபை ஓதுவதின் காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். அதே போன்று கடுமையான நெருக்கடியான நேரத்துல, துன்பமான நேரத்துல, மனசுக்குள்ள கவலையாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சூரத்துல் யூசுஃபை எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய உதவியை வழங்குவான். அது மட்டும் அல்லாமல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், பகைவர்கள், கெட்டவர்கள், இவர்களுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து இந்த சூரத்துல் யூசுப் அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்பதாக இந்த சூரத்துல் யூசுஃபினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். இது என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து ஓதிட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கிறது அல்ல, வாழ்நாள் முழுவதும் இதை ஓதணும். ஒரு 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 சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை அந்த அடியான் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு அமலை தொடர்ந்து செய்யணும், அது ஆக குறைவானதாக இருந்தாலும் சரியே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்திலேயே ரொம்ப பிடித்த இபாதத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அமலை அவர் அதை தொடர்ந்து செய்வதை தான் அல்லாஹ் விரும்புறான். அது ஆக குறைவான அமலாக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த அத்தியாயங்களுடைய சிறப்புகள் இதுல ஹஜ்ரத்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறுகளை தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான். அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்றான், இந்த சூறாவின் மூலமாக இந்த யூசுப் நபி அவர்களின் மூலமாகவும் அவர்களுடைய சகோதரர்களின் மூலமாகவும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த இவங்களுடைய வரலாறுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு படிப்பினை இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய தந்தை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல இவங்க தான் கடைசி ஆளு. 11 பிள்ளைகள்ல இவங்க தான் கடைசி ஆளு. இப்ப இந்த குழந்தையின் மீது அவங்க பாசம் வைக்கிறாங்க, அதனால மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கல என்பதாக இல்ல வரலாறு சொல்லப்பட்டாலும் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்றான். அவங்க 11 பிள்ளைகளின் மீது பாசம் இல்லாத பாசத்தை யூசுப் நபியின் மீது அவங்க வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு கனவு பார்க்கிறாங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவுல வானம், பூமி, இருக்கக்கூடிய மரங்கள், கிளைகள், செடிகள் எல்லாமே அவங்களுக்கு சஜ்ஜா செய்யுது. எல்லாமே அவங்களுக்கு சஜ்ஜா செய்வதை போன்று ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவு தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க, தந்தையை நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன்னு சொல்லி. அப்போ தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவன் யார்கிட்டையுமே சொல்லிடாத, அவங்க விளங்கிக்கிட்டாங்க இந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த குழந்தையை நாம பாதுகாக்கணும் என்பதை உணர்ந்துதான் அதிகமான பாசத்தை அவர்கள் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது அவருடைய சகோதரர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது.
அந்த கோபம் என்பதை தாண்டி, கோபம் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கோபம் என்பதை தாண்டி ஒரு குணம் அவங்கள்ட்ட உருவாகுது. அந்த குணம் யாரிடத்தெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே நஷ்டம் என்கின்ற படிப்பினையை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். கோபம் இருக்கலாம், ஆனால் அந்த கோபத்தை தாண்டி அந்த யூசுப் நபியின் மீது அவர்கள் உடன் பிறந்த அவருடைய அண்ணன்கள், அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை என்று சொல்லக்கூடிய வன்மம் ஏற்பட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம வரலாறுல அல்லாஹ் சொல்றான், அந்த பொறாமையினுடைய வன்மம், அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, கூட பிறந்த தம்பியவே கொலை செஞ்சிடலாமான்னு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் அவங்கள விட்டுரு. பொறாமை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? ஒரு மனிதனை ஷிர்க்குல, அதை தாண்டி எதை அல்லாஹ் ஹராம் என்பதாக தடுத்திருக்கிறானோ அந்த நிலையில கொண்டு போய் விட்டுரும். ஒருவர் மீது பொறாமை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், யாரின் மீதும் நான் பொறாமைப்படாமலும் என் மீது யாரும் பொறாமை கொள்ளாமலும் என்னை பாதுகாத்துக் கொள் என்பதாக சொல்றார். குழு அல்லா குழு 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 சூறாவினுடைய அந்த 3 சூறாக்களிலேயே பொறாமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ்வே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்போ பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். பொறாமைக்காரனுடைய தீங்கு ரொம்ப மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதனாலதான் ஒருவரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நாமளும் நம்மளை வெளிப்படுத்திக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை வெளிப்படுத்துறோங்கிற பேர்ல அவன் பொறாம பொறட்டும், வெந்து நொந்து சாகட்டும் சொல்லி வெளிப்படுத்துறாரு. ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா இதை கொண்டுட்டு போயிட்டு இந்த ஆள்கிட்ட இவன்கிட்ட காமிக்கணும்டா, இவன் முன்னாடி நான் நிக்கணும்டா, அவன் அப்படியே பொறாமையில அவன் வெந்து நொந்து போகணும்டா அப்படி நாம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பொறாமை ஒரு மனிதன் இன்னொரு மீது பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய வன்மம் கூட பிறந்த சகோதரரையே கொலை செஞ்சிடலாமான்னு ஒரு ஆலோசனை செய்யறாங்க. அப்புறம் இல்ல கொலையெல்லாம் செய்ய வேணாம், நம்ம வேற எதையாவது ஒண்ணு பண்ணுவோம் சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்த வரலாறு ஃபுல்லா அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட அத்தியாயத்துல சொல்றான். கூட்டிட்டு போயிடுறாங்க. தந்தைகிட்ட போய் ஒரு அனுமதி கேட்கிறாங்க, நாங்க தம்பியை கூட்டிட்டு போறோம், தம்பியை கூட்டிட்டு போயிட்டு நாங்க நல்ல விளையாட்டு காட்டுறோம், நாங்க தம்பியின் மீது பாசமா தான் இருக்கிறோம், எங்களுக்கு கோபம்லாம் கிடையாதுன்னா சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஏமாற்றி யூசுப் நபியை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, அருமையான சகோதரர்களே, கூட பிறந்த தம்பி, சொந்த ரத்தம், அந்த அண்ணெல்லாம் இப்படி பார்த்துக்கணும். ஆனா அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு, அந்த வன்மம், சைத்தானுடைய தூண்டுதல், அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இங்க தந்தைகிட்ட என்ன சொன்னாங்க, ஓனாய் கடிச்சிருச்சு, நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், எங்களால காப்பாற்ற முடியல, தம்பியோட சட்டை தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரத்தத்தை தடவி கொண்டு தந்தைகிட்ட காமிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய அந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் ஒருவர் அல்ல 10 பேர் சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய பொறாமையினுடைய குணம் அந்த 10 பேர்ல ஆலோசனையாக மாறி அதை சைத்தான் எப்படி அவர் அந்த சகோதரர்களை ஆழமாக வன்மமாக சிந்திக்க வைத்து இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடப்பதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வச்சான். அல்லாஹ் சொன்னா, அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன். யூசுப் நபியினுடைய திருப்பத்தையே அல்லாஹ் இங்கதான் சொல்றான். அவங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்பட்டது இங்கதான். இவ்வளவு சதி செஞ்சு இந்த பொறாமையினால கொண்டுட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டு இவங்க வந்துட்டாங்க. தம்பி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் தந்தைகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நம்பிக்கை இவங்க மேல இல்ல. இவங்க சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. என்னமோ நடந்திருக்குங்க கூடிய சந்தேகத்துல அவங்க இருக்கிறாங்க. இதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறாமைப்படக்கூடிய அந்த பொறாமைவாதிகளுடைய சதியையும் துரோகிகளுடைய சதியை நடைபெற விடவே மாட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்கிறான். யூசுப் நபி காப்பாற்றப்பட்டாங்க. யூசுப் நபி கிணத்துல காப்பாற்றப்பட்டாங்க. மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, யூசுப் நபியை விலை கொடுத்து வாங்குகிறாரு. வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, இந்த புள்ளைய ரொம்ப கண்ணியமா நீ வளர்க்கணும், இந்த புள்ளைய ரொம்ப உயர்வா நீ வளர்க்கணும்னு சொல்லி வேறு ஒரு கணவன், வேறு ஒரு பெற்றோர்கள்ட்ட அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிப்படியா முன்னேறி அது ஒரு பெரிய வரலாறாக அமையுது. இறுதியாக அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போறாங்க. அழகுல ரொம்ப சிறந்தவங்க, அந்த அழகை அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. அந்த ராணி இவங்க மேல ஆசைப்படுறா. ஆனாலும் இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை பயந்து ஓடி ஒதுங்கினாங்க. விபச்சாரம் செய்வதற்கு ஏதாவது ஒரு பெண் அழைப்பு கொடுக்க மாட்டாளா என்று ஏங்கக்கூடிய அந்த வாலிப வயது,
வாலிப இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு வாலிப வயதுல ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு கண் அசைவு கொடுத்தா போதும் ஏதாவது ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதற்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாலிப வயதுல அந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய மனைவி அவ எப்படி இருப்பா? அவ என்ன அழகா இருப்பா? அவ கூப்பிடுறான் யூசுப் நபிய, வா என் கூட வந்து இரு, என் கூட வந்து உறவு வச்சுக்க, உனக்கு நான் எல்லாமே தரேன், பணம் காசு பதவி அந்தஸ்து பொண்ணு பொருள் எல்லாம் தரேன், எனக்கு என் கூட வந்து நீ இரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் தன்னை வற்புறுத்தி, யாரு? ஒரு ராணி, ஒரு மகாராணி, ஒரு அழகி வற்புறுத்தி தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதாக வற்புறுத்தக்கூடிய அந்த நேரத்துல கால மகாதல்லா என்பதாக சப்தமிட்டவர்களாக அந்த அறையை விட்டு அவர்கள் ஓடி வந்தார்கள் என்பதாக யூசுப் நபியினுடைய வரலாறு பதிவு செய்யப்படுது. அவங்க ஓடி வரும்போது யூசுஃபுடைய வயது என்ன தெரியுமா சகோதரர்களே? 27. 27 வயதுல ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு பெண், அதுவும் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மகாராணி அழகி, என் கூட வந்து நீ இரு என்பதாக சொல்லும் பொழுது அவளை தட்டி விட்டு ஓடி வர்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஈமான் அதுல இருந்திருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யூசுப் நபியினுடைய வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குது. அப்படி வந்த நபிய அல்லாஹ் எவ்வளவு உயர்த்து கொண்டு போனான்னு சொன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக அவங்க தான் பொறுப்பேற்கிறாங்க. அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக யூசுப் நபி பொறுப்பேற்று வறுமையில் வாடி இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்க்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்ல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம அரச சபையை தேடி உதவி கேட்டு வரும் பொழுது நிதி அமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. எல்லாம் தன்னுடைய அன்னைங்க எல்லாம் லைன் கட்டி நிக்கிறத பார்த்தாங்க. பழி வாங்கியிருக்கலாம், நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அவனோட தூக்கிய சிறையில அடைச்சு போடுங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு அமைச்சர் அவரு சொல்லியிருந்தா உடனடியா நடக்கும். 10 பேரையும் தூக்கி கட்டி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன் சகோதரர்களை பார்த்த உடனேயே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இப்படி நிக்கிறாங்களே, சரி எத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை? அப்ப பார்க்கும் பொழுது அங்க அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நிலையில நிதி அமைச்சராக இருந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உணவுத்துறை அமைச்சராக பதவியை ஏற்று எல்லா மக்களுக்கும் உணவை இலவசமாக அரசாங்கத்தின் மூலமாக வழங்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி ஒரு நாட்டுல ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அந்த நாட்டு மக்களுக்கு உணவை அந்த அரசாங்கம் கொடுத்தே ஆகும். அது சட்டம். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகளுக்கு இது சட்டம். இது உணவை அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஒரு ஆளு கூட உணவுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டா அந்த நாட்டினுடைய அரசர் பதில் சொல்லி ஆகணும் என்கின்ற சட்டத்தையே ஹஜ்ரத்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உருவாக்குனாங்க என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, பொறாமை கொள்ளுதல், ஒருவருக்கு துரோகம் செய்தல், ஒருவரை அழித்து விட வேண்டும் என்பதாக எண்ணுதல் எந்த நேரத்திலையும் அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன், யாரையும் என்ன செஞ்சிட முடியாது, பொறாமை கொண்ட நிலையில சதி செஞ்சு வீழ்த்திடலாம் என்பதாக எண்ணுவது முட்டாள்தனம் அல்லாஹ் சொல்றான். அப்படி முடியவே முடியாது. நான் பாதுகாப்பேங்கிற அல்ல. நீ யார பொறாம கொண்டு நீ சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தணும்னு நினைக்கிறையோ அந்த நபரை நான் பாதுகாப்பேங்கிறான். இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொறாமைக்காரர்களை விட்டும், பகைவர்களை விட்டும், துரோகிகளை விட்டும், சூழ்ச்சிக்காரனை விட்டும், சூனியக்காரனை விட்டு என்ன செய்ய, என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்குங்க என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது செய்தி, ஹஜ்ரத்னா அபூ ரஸீன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் சொல்றான், வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சமீபத்தில் மனிதன் வந்துவிடக்கூடிய நேரத்துல அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். எப்ப ஏற்படும்னா, அவன் அல்லாஹ் உயர்த்த போறான்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நெருக்கடி ஏற்படுது, திடீர்னு ஒரு துன்பம் ஏற்படுது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துன்பமும் நெருக்கடியும் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில அடியார்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அந்த கஷ்டம் அவருக்கு வர்றதே அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த கஷ்டத்தை முதல்ல அல்லாஹ் கொடுப்பான். என்ன இவன் இந்த அடியான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வேண்டி. ஆனால் அடியான் என்ன செய்வானா,
வந்த அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய அருளின் நிராசை அடைந்தவனாக ஆகும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் பொழுது அதற்கு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு லேசை அல்லாஹ் வழங்குவான், துன்பத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் வழங்குவான். அதை பொருந்தி கொள்ளணும். யூசுப் நபி பொருந்தி கொண்டார்கள். யூசுப் நபி பொருந்திக்கிட்டாங்க. பொருந்தி கொண்டதனுடைய விளைவு அவங்களுக்கு விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு அவங்க மேல குற்றம் சுமத்திட்டாங்க. அவங்க தடுத்து விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா யூசுப் நபி விபச்சாரம் செஞ்சாங்க, இவங்க தான் ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல பழிய சுமத்தி கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்போ உனக்கு ஜெயிலு வேணுமா இல்ல நீ பொய் சொல்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெயிலை ஏத்துக்கிட்டாங்க. நான் பொய் சொல்லல, ஜெயில நான் இருக்கு, சிறை கைதியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் மகிழ்ச்சியை வழங்கி பெரிய அமைச்சராகி பெரிய மகிழ்ச்சியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் என்பது இந்த ஹதீஸினுடைய ஒரு விரிவாக்கமாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் செழிப்பாக்கி வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த நபருக்கு அல்லாஹ் வழங்குவான். ஒரு சின்ன ஒரு இபாதத் தான். டெய்லி ஒரு சின்ன சின்ன இபாதத்தை நம்ம ஒரு குறிப்பாக பார்க்கிறோம். அதுல இன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த மனிதருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். யார் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் என்னுடைய சொல்லை கேட்டு என்னிடத்தில் வந்த ஒரு செய்தியை தன்னுடைய காதுல கேட்டு அதை கொண்டுட்டு போய் பிறருக்கு எடுத்து சொல்கிறாரோ, அதை நான் சொன்ன ஒரு செய்தியை கேட்டு அதை எவர் ஒருவர் பிறருக்கு கொண்டு போய் சொல்றாரோ, பிறரிடத்தில் எவர் ஒருவர் எத்தி வைக்கிறாரோ அவரின் முகத்தை அல்லாஹ் செழிப்பாக ஆக்கட்டும் என்பதாக அவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க. அது மட்டுமல்லாமல் அவரை அல்லாஹ் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. இப்ப எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம கேட்கிறோம், எத்தனையோ பயான்களை கேட்கிறோம், எத்தனை இறை வசனத்தினுடைய விளக்கங்களை கேட்கிறோம். நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, நம் கூட இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லணும். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் நான் படிச்சேன், இந்த மாதிரி ஒரு இறைவசனம் படிச்சேன் என்பதாக சொல்லுவது இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் மகிழ்ச்சியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவான் என்பதா என்கின்ற பெருமானாருடைய துஆவை நமக்கு அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக